பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இன்னைக்கு பகுதி 3ல் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். போன பகுதியில் குசை தன்னுடைய மகனான அப்துத்தாருக்கு எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து அந்த மக்கள் அந்த கட்டளையும் ஏற்றுக்கிட்டதா பார்த்தோம். காலப்போக்கில் அப்துப்தார் மரணத்திற்கு பின்னும் அவங்களுடைய பிள்ளைகள் தந்தைக்கு செய்த மரண நேர கட்டளையின்படி எந்தவித கருத்து வேறுபாடுமே இன்றி பொறுப்புகளை நிறைவேற்றினாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, குசைக்கு 2 மகன்கள். யார் யாரு? அப்துத்தார், அப்துல் மனாஃப். 2 பேர் இருந்தாங்க. அப்துத்தாருக்கு பொறுப்பு போயிடுச்சு. அவங்க இறந்த பிற்பாடு அவங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த பொறுப்பு போச்சு. அதே மாதிரி அப்துல் மனாஃப் இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போன பிற்பாடு அவங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தந்தையின் சகோதரர், அதாவது அப்துத்தார், அவங்க பிள்ளைகளிடம் இருந்த பொறுப்புகளை பெறுவதற்கு ரொம்ப சண்டை சச்சரவு பண்ணாங்க. இதனாலேயே குறைசியர்களுக்கிடையே 2 பிரிவா ஏற்பட்டு சண்டைக்கு ஆயத்தமானாங்க. இருந்தாலும் அந்த போரை தவிர்த்து சமாதானம் செஞ்சுக்கணும்னு தங்களுக்குள்ளேயே விருப்பத்தை ஏற்படுத்தி அந்த பொறுப்புகளை தங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டாங்க. ஆஜிகளுக்கு நீர் புகட்டுவது, விருந்தளிப்பது, பயணம் செல்லும் குழுவினருக்கு தலைமை வசிப்பதுன்னு என 3 பொறுப்புகளையும் அப்துல் மனாஃபின் குடும்பத்துக்கு போச்சு. தாரூத் நத்வாவிற்கு தலைமை வசிப்பது, கொடி பிடிப்பது, காபாவை பராமரிப்பது ஆகிய 3 பொறுப்புகளும் அப்துத்தாருடைய மக்களுக்கு கிடைச்சிச்சு. தாரூத் நத்வாவின் தலைமைத்துவம் மட்டும் 2 பிரிவினருக்கும் பொதுவா இருந்துச்சுன்னு சில கூற்று இருக்கு. அதன் பிறகு அப்துல் மனாஃபுடைய மக்கள் அந்த பொறுப்புகளை தங்களுக்குள்ளேயே சீட்டு குலுக்கி போட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல ஹாஜிகளுக்கு நீர் புகட்டுறதும் விருந்தளிக்கிற பொறுப்பும் ஹாசிம்ங்கிறவங்களுக்கு, அதாவது அப்துல் மனாஃபுடைய மகன் ஹாசிமுக்கு கிடைச்சிச்சு. வியாபார குழுவினருக்கு தலைமை வகிக்கும் பொறுப்பு அப்து சம்சுக்கு கிடைச்சிச்சு. தங்களுடைய பொறுப்புகளை வாழ்நாள் முழுவதும் சிறப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப ஹாசிம் மரணத்திற்கு பிறகு அவருடைய சகோதரரான முத்தலிப் இப்னு அப்துல் மனாஃப் அவங்களுக்கு போச்சு. இவரும் இறந்து போனதுக்கு அப்புறம் ஹாசிமுடைய மகன் முத்தலிப் அவங்களுக்கு இந்த பொறுப்புகள்லாம் போச்சு. இந்த அப்துல் முத்தலிப் தான் நம்முடைய இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனார். குறைசிகள் மேற்கூறப்பட்டுள்ள பொறுப்புகளை செஞ்சிட்டு இருந்ததோட இல்லாம இன்னும் சில பதவிகளையும் உருவாக்கி அதை தங்களுக்குள்ளேயே பங்கிட்டு சின்ன ஒரு அரசாங்கத்தையே நிறுவினாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, இன்றைய ஜனநாயக அரசு, தேர்தல், பாராளுமன்றம் ஆகிய நடைமுறைகளுக்கு ஒத்திருந்துச்சு. குறைசி கோத்திரத்தை சார்ந்த நிறைய குடும்பங்களுக்கு ஒரு சில பதவிகள் இருந்துச்சு. அவங்க வகித்த பதவிகளை கொஞ்சம் பார்ப்போம். நற்குறி தற்குறி, அதாவது சாஸ்திரங்கள் சகுனங்களை பார்ப்பதும் அனுமதி பெறுவதும், சிலைகளுக்கு முன்னால் வச்ச அம்புகளை பார்த்து குறி சொல்ற அதிகாரமும் ஜுமாகு குடும்பத்திற்கு கிடைச்சிச்சு. சிலைகளுக்கு அளிக்கப்படும் காணிக்கை அப்புறம் நேர்ச்சையெல்லாம் அதை பாதுகாத்து சண்டை சச்சரவு இல்லாம தீர்ப்பு வழங்குறத பொறுப்பு சமூக குடும்பத்திற்கு கிடைச்சிச்சு. ஆலோசனை கூறும் பொறுப்பு அசத் குடும்பத்திற்கும், அபராதம் மற்றும் தண்டனை பரிகாரம் வழங்கும் பொறுப்பு தைம் குடும்பத்திற்கும் கிடைச்சிச்சு. சமுதாய கொடி ஏந்தி செல்லும் பொறுப்பு உமையா குடும்பத்துக்கு கிடைச்சிச்சு. இராணுவங்களையும் அதற்கு தேவையான குதிரைகளையும் நிர்வகிக்கும் பொறுப்பு மக்சூம் குடும்பத்திற்கு கிடைச்சிச்சு. தூது கொண்டு செல்லும் பொறுப்பு அதி குடும்பத்தாருக்கு கிடைச்சிச்சு. நான் சுருக்கமா முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது மனனம் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை இப்பதான் ஆரம்பிக்க போறோம். அதாவது அப்துல் முத்தலிப் அவங்களுடைய பாட்டனார், அவங்களுடைய பெயரை இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. இதெல்லாம் நம்ம சும்மா ஒரு காதால கேட்டுக்கிட்டா போதுமானதா இருக்கும். இதுக்கு அடுத்த பக்கமா அரபியர்களின் ஆட்சி அதிகாரம் இருக்கு, அப்புறம் அரசியல் பின்னணி இருக்கு. இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது சொல்ற அளவுக்கு இதுல எதுவும் இல்லை. அதனால அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அரபியர்களின் சமய நெறிகளை பத்தி பார்ப்போம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினர் மக்காவில் குடியேறி அரேபிய தீபகற்பம் முழுவதும் பரவி காலம் தொட்டு அரேபியர்களின் பெரும்பாலானோர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தையே பின்பற்றி வாழ்ந்தாங்க. அல்லாஹ் மட்டுமே வணங்கி அவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தை முழுமையாக கடைப்பிடிச்சு வந்தாங்க. காலங்கள் செல்ல செல்ல அல்லாஹுவின் வழிகாட்டல்களையும் போதனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இடையிலேயே ஓரிரை கொள்கையும் மார்க்கத்தின் உயர்ந்த நெறிகளும் ஓரளவு நிலைத்திருந்துச்சு. குஸாஆ கோத்திரத்தின் தலைவரான அம்ரு இப்னு லுஹை சமய சம்பந்தப்பட்ட செயல்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவனா இருந்தான். மக்களுக்கிடையே நற்செய்திகளை பரப்பி தான தர்மங்களை செஞ்சு வந்தான். அதனாலேயே மக்கள் அவனை பெருசா மதிச்சு அவனை ஒரு இறை நேசராகவே கருதினாங்க. அவன் ஒரு முறை ஷாம் நாட்டுக்கு போனான். அங்க மக்கள் சிலைகளை வணங்கிட்டு இருந்ததை பார்த்தான். அந்த சிலை வணக்க வழிபாடு அவனை ரொம்ப கவர்ந்துச்சு. ஷாம் நாடு நபிமார்கள் மற்றும் வேதங்கள்லாம் அருளப்பட்ட பகுதியா இருந்ததுனால அங்க அந்த சிலை வணக்கமும் உண்மையா தான் இருக்கும்னு அவன் நம்பினான். அதனால அவன் மக்கா திரும்பி வரும்போது ஹூபுல் என்ற சிலையை காபாவின் நடுப்பகுதியில வச்சிட்டான். அந்த சிலையை கடவுளா ஏத்துக்கிட்டு அல்லாஹ்க்கு இணை வைக்குமாறு மக்காவாசிகளுக்கு அழைப்பு விடுவிச்சான். அதை அவங்களும் ஏத்துக்கிட்டு அல்லாஹ்க்கு இணை வச்சாங்க. மக்காவாசிகள் இறை இல்லமான கௌபாவை நிர்வகிப்பவர்களாகவும் புனித நகரமான மக்காவில் வசிப்பவர்களாக இருப்பதாலும் தனது முன்னோடிகளை எடுத்துக்கொண்ட ஹீஜாஸ் பகுதியின் ஏனைய மக்களும் சிலை வழிபாட்டில் அவங்களையே பின்பற்றினாங்க. ஹூபுல்ங்கிறது
செந்நிற கல்லில் மனித உருவமாக செதுக்கப்பட்ட ஒரு சிலை. அதனுடைய வலது கரம் உடைந்திருந்துச்சு. குறைஷியர்கள் அந்த சிலைக்கு தங்கத்திலான கையை வச்சாங்க. இதுதான் மக்கா இணை வைப்பாளர்களின் முதல் சிலையா இருந்துச்சு. இத மிகவும் மகத்துவமிக்கதாகவும் புனிதமிக்கதாகவும் குறைஷிகள் கருதினாங்க. ஹூபுல் மட்டும் இல்லாம மனாத்துங்கிற சிலையையும் ஹூதைல் மற்றும் குஜா கோத்திரத்தினர் வணங்கி வந்தாங்க. சகீப் கோத்திரத்தினர் லாதுங்கிற சிலையை வணங்கினாங்க. குறைசி, கினானா மற்றும் பல கோத்திரத்தினர் உஜ்ஜா என்ற சிலையை வணங்கி வந்தாங்க. இந்த 3 சிலைகளும் அரேபியர்களிடம் ரொம்ப பெரிய மதிப்புமிக்க சிலைகளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இடையே சிற்கு, அதாவது இணை வைத்தலும் ரொம்ப அதிகமாயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் சிலைகளின் எண்ணிக்கையும் அதிகமாச்சு. அம்ருன் என்பவருக்கு தகவல் கொடுக்கும் ஒரு ஜின் இருந்துச்சு. அந்த ஜின் அவனிடம் நபி நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்களின் காலத்தின் சிலைகளான வத், சுவா, யகூஸ், நசிர் இது மாதிரியான சிலைகள்லாம் ஜித்தா நகரத்தில் புதைந்திருக்குன்னு சொல்லுச்சு. அதை கேட்டுட்டு அம்ரு அதே மாதிரியே அந்த புதையலை தேடி வந்து அந்த சிலைகளை தோண்டி எடுத்து மக்காவுக்கு கொண்டுட்டு வந்தான். ஹஜ்ஜுடைய காலத்தில் காபாவை தரிசிக்க வருவருக்கெல்லாம், அதாவது பல்வேறு கோத்திரத்தினருக்கு அதை பிரித்து கொடுத்தான். அதையும் அந்த மக்கள் வாங்கிக்கிட்டு தங்களுடைய பகுதிகளில் போய் வச்சு அதை வணங்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு கீழே எந்தெந்த சிலை எந்தெந்த கோத்திரத்தினருக்கு போச்சு, யார் வணங்கினாங்கங்கிறது இடம்பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இந்த சிலைகளுக்கெல்லாம் பிரம்மாண்டமான ஆலயங்கள் அமைச்சாங்க. இறை இல்லமான காஃபாவை கண்ணியப்படுத்தியதை போல அந்த ஆலயத்தையும் கண்ணியப்படுத்தினாங்க. அந்த ஆலயத்திற்கும் பூசாரிகளும் பணியாளர்களும் இருந்தாங்க. காபாவிற்கு காணிக்கை கொடுத்தது மாதிரியே அந்த ஆலயங்களுக்கும் காணிக்கையை கொடுத்தாங்க. அத்துடன் அனைத்தையும் விட காபாவே மிக உயரமானது என்பதையும் ஒப்புக்கொள்ளவே செஞ்சாங்க. இது மாதிரியே பல நாடுகளுக்கிடையே பல கோத்திரங்களுக்கு இடையே நிறைய சிலைகள் ஏற்பட்டு ஆலயங்கள் உருவாகுச்சு. இது மாதிரி அரேபிய தீபகற்பத்தின் பல பகுதிக்கு சிலை வணக்க கலாச்சாரம் பரவுச்சு. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் பரவுச்சு, அப்புறம் ஒவ்வொரு கோத்திரத்தினருக்கும் பரவுச்சு, அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்குன்னு தனித்தனி சிலைகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கை மிக்க காஃபாவையும் சிலைகளால் நிரப்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் காஃபாவின் உட்புறத்தில் சிலைகளும் உருவப்படங்களும் இருந்தன. அதில் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம், இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் தங்களுடைய கரங்களில் அம்புகளை பற்றியவாறு இருப்பது போல உருவப்படங்களும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டபோது காபாவை சுற்றிலும் 360 சிலைகள் இருந்துச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரத்தில் இருந்த தடியினாலேயே அதை குத்தி கீழே தள்ளுனாங்களாம். பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உத்தரவுப்படி அவைகள் எல்லாமே காபாவிலிருந்து வெளியேற்றப்பட்டு எரிக்கப்பட்டுச்சான். மேலே சொன்னது போல மக்கள் இது போன்ற வழிகேட்டில் நீடித்திருந்திருக்காங்க. இதை பற்றி அபு ரஜா உதாதி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கற்களெல்லாம் வணங்கினோம். நாங்கள் வணங்குற கல்லை விட ஒரு அழகான கல்லை பார்த்தோம்னா கையில் இருக்கிற கல்லை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக வந்த கல்லை வணங்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியே நாங்கள் வணங்குறதுக்கு கல் கிடைக்கலன்னா ஒரு மண்ணை குவியலாக்கி அதன் மேலே ஆட்டின் பாலை கறந்து அதை வலம் வருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆக இணை வைத்தலும் சிலை வணக்கமும் அந்த அறியாம காலத்தில் மிக உரிய நெறியாக பின்பற்றப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி நடப்பதா அவங்க நினச்சிக்கிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். வாஹிரு தவானா.